மீனவர்களுக்கான மீன்பிடி தடைக்கால நிதி அதிமுக ஆட்சி அமைந்ததும் மேலும் உயர்த்தி வழங்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யார் தொகுதியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியின் போது நிறைவேற்றப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை பட்டியலிட்டார். முந்தைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தாலிக்கு தங்கம், மாணவர்களுக்கான லேப்டாப், அம்மா மினி கிளினிக் போன்ற திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு நிறுத்திவிட்டதாகவும் குறை கூறினார். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் இந்த திட்டங்கள் கொண்டு வரப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மீன்பிடி தடைகாலம் போது அவர் வைத்த கோரிக்கை, அந்த தடை காலத்தில் தங்களுக்கு வழங்கப்படுகின்ற நிதி உயர்த்தப்படும் என்று சொன்னாங்க. அதிமுக ஆட்சி கண்ட பொழுது 2000 5000 உயர்த்தணும். மீண்டும் அதிமுக ஆட்சி இந்த மீன்பிடி தடை காலத்தில் அவர்கள் கொடுக்கப்படுகின்ற அந்த நிதி மேலும் உயர்த்தப்படும். அதே போல 4 ஆண்டுல 13 கடலோர மாவட்டத்தில் சுமார் 6 லட்சம் மீனவர்களுக்கு 321 கோடி ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. 13 கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 12 லட்சம் மீனவர் மகளிருக்கு சேமிப்பு நிவாரண திட்டங்கள் 363 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம்.